இந்த ஆண்டு சென்னையில் வழக்கத்தை விட அதிகமான மழை பொழிவு பதிவாகும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கின்ற எல் நினோ காலநிலை சூழல் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல் நினோ காலநிலை சூழல் 2027ஆம் ஆண்டின் தொடக்கம் வரையிலும் நீட்டிக்க அதிக வாய்ப்பிருப்பதாக இந்திய தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை எல் நினோ நீடிப்பதற்கு 85 முதல் 98% வரை வாய்ப்புகள் இருப்பதாக புதிய கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை முதல் செப்டம்பர் காலகட்டத்திற்குள் இது வலுவான எல் நினோ நிலையாக மாறக்கூடும் என உலக வானிலை அமைப்பும் எச்சரித்துள்ளது. இந்த எல் நினோ சூழல் சென்னை மற்றும் தமிழகத்தின் வானிலையை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் கடலோர பகுதிகளில் காணப்படுகின்ற அதிகப்படியான புழுக்கத்திற்கு பலவீனமான தென்மேற்கு பருவமழையே காரணம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் இருந்து வரும் ஈரப்பத காற்றின் அளவு குறைந்து வறண்ட வானிலை நிலவுவதால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வழக்கத்தை விட குறைவான மழை பதிவாகி வருகிறது. வரலாற்று தரவுகளின்படி 1987ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட 9 எல் நினோ ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் சென்னையின் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மழை பொழிவு இயல்பை விட குறைவாகவே இருந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் சென்னையின் சராசரி மழை அளவு சுமார் 44 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் எல் நினோ காலங்கள் சென்னையின் முக்கியமான வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் வாய்ப்பிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழை மூலமே சென்னையின் ஆண்டு மழை தேவையில் சுமார் 60% பூர்த்தி செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் சாதகமான காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாக எல் நினோ காரணமாக அமையலாம் எனவும் கூறப்படுகிறது. கடந்த கால தரவுகளின்படி 1997, 2015 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட அதிகமான வடகிழக்கு பருவமழை பதிவாகியிருக்கிறது. இந்த ஆண்டுகள் அனைத்தும் வலுவான எல் நினோ ஆண்டுகளாக இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் எல் நினோ தாக்கத்தை மட்டும் சார்ந்திருக்காது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்திய பெருங்கடல் இருமுனைவு, மேடன் ஜூலியன் அலைவு மற்றும் வங்கக்கடலில் உருவாகும் புயல் சின்னங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளும் மழையின் அளவை தீர்மானிக்கும். இதற்கிடையில் எல் நினோ தாக்கத்தால் இந்தியாவில் இந்த ஆண்டு குளிர்காலம் வழக்கத்தை விட சற்று வெப்பமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்படும் வானிலை மாற்றங்கள் வட இந்தியாவின் குளிர்கால நிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பெய்யும் நாட்களுக்கு அடுத்த நாள் வெப்பநிலை சற்று குறையக்கூடும். ஆனால் அடுத்த மழைப்பொழிவு ஏற்படும் வரையிலான இடைப்பட்ட காலங்களில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் எல் நினோ தாக்கம் தென்மேற்கு பருவமழையை பலவீனப்படுத்தினாலும் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் வாய்ப்புள்ளதால் இந்த ஆண்டு சென்னை மற்றும் தமிழகத்தின் மழை பொழிவு கவனிக்க வேண்டிய ஒன்றாகவே உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.